எடப்பாடி ரொம்ப உறுதியா சொல்றார், நாங்கள் கூட்டணியிலிருந்து பிரிந்ததுதான். இப்போது மட்டுமல்ல, 2026 பிஜேபியோட கூட்டணி கிடையாது. அது நிஜமா பொய்யா நடக்குமாங்கிறது வேற. இன்னைக்கு ஒரு கட்சியுடைய தலைவரை எடப்பாடி சொல்ற நம்ம நம்மளும் மதிக்கணும். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இந்த 2 பேரும் பொய்யோ முறையோடு கதறுவாங்க, வருத்தப்படுவாங்க. பிஜேபிக்கு எதிராக அவர் சொன்னதா நான் எதுவும் பார்க்கல. அவர்கள் எடுத்திருக்கிற விஷயத்தினால ஒன்றும் பிரயோஜனப்படாது, இது பெரிய பயங்கர எதிர்ப்பா. அவர் என்ன சொன்னார் வேலூர்ல, நாங்க எதுக்கு பிஜேபி எதிர்க்கணும், ஆளுங்கட்சியான திமுக தான் எதிர்க்கணும். இது என்ன சார் புது கதை விடுறாரு? எதிர்கட்சினா எதிர்க்கக்கூடாது, அப்ப ஆளுங்கட்சியா இருந்த மட்டும் நல்லா எதிர்த்து குமிச்சிட்டீங்களா? பிரதமர் மோடி ரோட் ஷோ போறாருல, இறங்கி நடக்க சொல்லுங்க. 10 பேர்ல 9 பேர் கேள்வி கேட்பானா மாட்டானா? ஒரு டிரான்ஸ்லேட்டரை பக்கத்துல வச்சுக்கணும், அவன் கொச்சை தமிழ்ல தான் கேட்பான். இந்தியில பிரதமருக்கு சொல்லுங்க, தைரியம் இருந்தா மோடி பதில் சொல்லட்டும். திமுகவும் பிஜேபி தான் கள்ள கூட்டணின்னு எடப்பாடி சொல்றாரு. அதை லேசா உறுதிப்படுத்துற மாதிரி இல்ல சந்தேகத்தை வலுப்படுத்துற மாதிரி அண்ணாமலையோட வேட்புமனுல அவ்வளவு தப்பு இருக்கு. திமுக ஒரு துளி கூட எதிர்ப்பு தெரிவிக்கும். நாம் தமிழர் அந்த பெண் எப்படி வெளியில துணிச்சலா பேட்டி கொடுத்தாங்க, புக்க கையில வச்சுக்கிட்டு இந்த பாருங்க 40ஆம் பக்கத்துல 56வது விதி என்ன சொல்லுது படி. அந்த துணிச்சல் எங்க போச்சு திமுகவுக்கு? ஏன் வாய் திறக்கல? அந்த மௌனத்துக்கு காரணம், மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? மன்மோகன் சிங்கோ சோனியாவோ அல்லது நரசிம்மராவோ வாஜ்பாயோ அத்வானியோ வேற யாரையுமே ஜெயிலில் போட்டுட்டாக்க தேர்தல் நடத்தினாங்க. இன்னைக்கு கெஜ்ரிவால் பிடிச்சி ஜெயிலில் போட்டு 2 தேர்தல் நடத்துறீங்க. பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் அவர் கட்சியோட தலைவர், ஒரு மாநிலத்தில் அவரே முதலமைச்சராக இருக்கிறார். நீ கைது பண்ணி உள்ள போட்டு தேர்தல், உங்களுக்கு வெக்கமா இல்லை? இன்னைக்கு வரைக்கும் பல உண்மைகள் வரல. இன்னைக்கு 18,000 பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. எதுக்காக மறைச்சிங்க? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அடுத்தடுத்த விசாரணை இல்லை, நாங்கள் போட்ட முதல் உத்தரவுலேயே தெளிவா உத்தரவு போட்டிருக்கோமே, எல்லாத்தையும் வெளியே சொல்லணும். ஏன் ஒரு தடையும் சொல்ல வைக்கிறீங்க? அப்ப நாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடுன்னு சொன்ன பிறகு கடைசியா போய் ஒரு டீட்டெயில பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கு யார் நிர்வாக தலைமை? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெட்கப்பட்டிருக்கணுமா கூடாதா? ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் 410 கோடிக்கு பாண்ட் வாங்கியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ROCன்னு ஒன்று இருக்கு. நீங்க சாதாரண நீங்களும் நானும் ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெடோ லிமிடெட் கம்பெனியோ ஆரம்பிக்கணும்னா அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க உள்ளுக்குள்ள என்ன பனியன் சட்டி போட்டுக்கிற வரைக்கும் கலர் கேட்குற அதை மாடத்தை தவிர மீது எல்லாத்தையும் கேட்பான். ஆனா இவ்வளவு கோடிகளுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு கம்பெனி இப்படி பண்ணியிருக்காங்க, அவன் யாரான்னு கேட்டால் டீட்டெயிலே இல்லை. கருப்பு பணத்தை ஒழிச்ச லட்சணம் இதுதானா? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ளேன்னு வந்துட்டா, இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இப்போ அடுத்த கட்டமாக ஏப்ரல் மாதம் இந்த மாதத்துல தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஸோ தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அவர் அளித்த பேட்டியில் கூட தமிழ்நாட்டில் பாஜகவிற்கான வளர்ச்சி இல்லை மக்கள் ஏற்க மாட்டேங்கிறார்கள்னு ஒரு கேள்வி வைக்கப்பட்ட போது, ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது, மக்கள் நான் தமிழக மக்களை நேசிக்கிறேன், மக்களும் ஒரு எங்களுக்கு ஓப்பனிங் கொடுக்க, எங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது மாதிரியான ஒரு பதிலை கொடுக்குறாரு. ஸோ தமிழக அரசியல் களம் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அவர் நம்புறதை பத்தி நம்ம குறை சொல்லலை, அவங்களுடைய எதிர்பார்ப்பை பத்தியும் சொல்லலை, அவங்க இலக்கு வச்சு அது தொடர்பாக பயணிச்சு வேலை செஞ்சாலும் நம்ம யாரும் குறை சொல்லலை. ஆனால் அது இன்னும் வரலைங்கிறதான் நிரூபிக்கப்பட்ட உண்மை. எதை வச்சு நம்ம பேசுறோம்? 3%, 5%, 4.5% தான் பிஜேபிக்குன்னு நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் அவ்வளவுதான். நீங்க நின்று ஓட்டு வாங்கி காட்டுங்க, மக்கள் அதை நம்ப போறோம், நம்மளும் அதை எடுத்துக்கிட்டு பேச போறோம், வாழ்த்து சொன்னா வாழ்த்து சொல்ல போறோம், அதிர்ச்சி அடையணும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு போறோம். எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் பொறுத்து இருப்போம். அவருடைய என்ன சொல்லலாம், எங்களுக்கு இலக்கு இருக்கு, நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம். அண்ணாமலை தான் டெய்லி சொல்றாரு, நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். வளர்ந்துட்டோம்னு காட்டுங்க. குறைஞ்சபட்சம் 20-22 தொகுதியில நிக்கிறாங்கல்ல, எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்ப்போம். அதுக்காக தானே அவங்க பிரபலமான வேட்பாளர்களை நிறுத்துறாங்க, முகங்களை. எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்ப்போம். அதுதான் ஆவணப்படுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதமா இருக்க முடியும். அதை ரெஃபரன்ஸ் வச்சா நம்ம பேச முடியும். அப்பயும் கூட அதுல பிஜேபியுடைய ஓட்டு எவ்வளவுதான் அப்படின்லாம் நீங்க தனிச்சு பார்க்க முடியும். ஏன்னா அவங்க அலைன்ஸ்ல நிக்கிறாங்க. நாம் தமிழரை தவிர வேறு யாருக்கும் எங்க ஓட்டு இதான்னு சொல்ற தகுதியே இல்லை. கிட்டத்தட்ட அடுத்த அதிமுக சொல்லலாம் 33 இடங்கள்ல நிக்கிறாங்க. தேமுதிக மட்டும்தான் வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சி கூட இருக்கிறாங்க. சரிதானா? அவங்க ஓரளவு கணிக்கலாம், நல்லா சொல்றேன், ஓரளவு கணிக்கலாம். இதுதான் 34.5, 17.9 அப்படிலாம் அதிமுக ஓட்டு வைக்க கணக்கு போட முடியாது. திமுகவுக்கு இதான் நிலைமை, பிஜேபிக்கு இதான் நிலைமை. நாம் தமிழரை தவிர வேறு ஒருவரும் எங்க ஓட்டு இதுதான் வரப்போற தேர்தலை நிரூபிக்க முடியாது. அந்த அணி பெறுகிற வாக்குகள் நெட்லயே வந்துடும், யாரும் நிரூபிக்கலாம் அவசியம் இல்லை. இந்த விஷயத்துல அவங்க ஒரு எலெக்ஷன் கால்குலேஷனா, இப்போ வாக்குகள் கால்குலேஷனா சொல்லப்படுறது, இப்போ இந்த பிரிவுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு
அதிமுக பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம். இப்போ பாஜக மீதான அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம், அவங்க முன் வச்சுட்டு இருக்கிற விஷயங்கள், இங்க திமுகவுக்கு எதிரா அவங்க வச்சுட்டு இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எதிர்க்கட்சியாக பாஜக செயல்படுகிறது. அண்ட் மோர் ஓவர் இங்கே ஒரு இந்துத்துவ மனப்பான்மை கொண்ட அதிமுகவில் இருப்பவர்களுடைய வாக்குகள் இவர்களுக்கு போகும். இந்த மாதிரியான வாக்கு வங்கிகள் திசை திருப்பல் இதற்கான ஒரு காரணம் அப்படின்னு இதெல்லாம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளா இருக்கலாம். அது அவ்வளவு சுலபம் இல்லை. அதிமுக காரன் நான் என்ன சொல்றேன்னா 1% கூட பிஜேபி ஓட்டு போட மாட்டான், அணி மாறி போட மாட்டான்னு சொல்றேன். அந்த கூட்டணி இருந்தால் அந்த அணி நிரூபிக்கப்பட்ட வெற்றி கூட்டணி, அது வேற கதை. இப்ப கூட நான் அடுத்ததான் சொல்ல வந்தேன். பிரதமர் அந்த பேட்டியில என்ன சொன்னார் தந்தி டிவில, இந்த கூட்டணி முறிஞ்சதுனால நாங்க வருத்தப்படல, அதிமுக தான் வருத்தப்படும்னு சொன்னார். ஆமாவா? அவங்க வருத்தப்படலைங்கிறது நிஜம்தான். ஏன்னா உற்சாகமா தனித்து ஒரு அணியை அமைச்சு களமிறங்கி ஆச்சரியப்படத்தக்க அளவுல கடைசி நேரத்துல பாமகவை இழுத்து, ஒரு காலமும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன தினகரனை தங்கள் அணியில இணைச்சு, ஓபிஎஸ்ஐ இணைச்சு, இன்னும் சில பல கட்சிகளை இணைச்சுன்னு ஒரு அணியை அதிமுக ஒப்பிடுகிற போது அணி அமைக்கிற விஷயத்துல பிஜேபி ஒரு ஸ்டெப் ஒரு அகண்டாவே இருந்தான்னு வச்சுப்போம். அதை யாரும் குறை சொல்லல. இன்னைக்கு பிஜேபி வருத்தப்படாது, அதிமுக இன்னைக்கு வருத்தப்படலை. எடப்பாடி ரொம்ப உறுதியா சொல்றார், நாங்கள் கூட்டணியிலிருந்து பிரிந்ததுதான். இப்போது மட்டுமல்ல, 2026 பிஜேபியோட கூட்டணி கிடையாது. அது நிஜமா பொய்யா நடக்குமாங்கிறது வேற. இன்னைக்கு ஒரு கட்சியுடைய தலைவரா எடப்பாடி சொல்றதை நம்ம நம்பணும், மதிக்கணும். அந்த அடிப்படையில் அவர் ஒன்றும் வருத்தப்பட்டதா தெரியல. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இந்த 2 பேரும் பொய்யோ முறையோன்னு கதறுவாங்க, வருத்தப்படுவாங்க. முடிவுகள் அப்படிதான் இருக்கும். பிரிந்ததனுடைய பலனை அவர்கள் இருவரும் அனுபவிப்பார். சேர்ந்தே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க, போனை போட்டு பேசிக்குவாங்க, இல்ல வாங்க ஒரு ரூமை போட்டு உட்காந்து பேசுவாங்க, விதவிதமா பேசிக்குவாங்க. புலம்பல்கள் கேட்கும், நீங்கள் நானும் அதை கேட்க தான் போறோம். இது தத்துவம் இல்லை, ரகசியம் இல்லை. இதுதான் நடைமுறை அரசியல். நிரூபிக்கப்பட்ட இயல்பான ஒரு கூட்டணியா 1000 விமர்சனங்களுக்கு இடையில 4 வருஷம் உங்க ஆட்சியை காப்பாத்தி, எத்தனையோ விமர்சனங்களுக்கு இடையில பிஜேபி உதறி தள்ளிவிட தயங்கிய எடப்பாடி, அந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கூட்டணி தொடர்கிறதுன்னு சொன்ன பிஜேபி எடப்பாடி திடீர்னு கூட்டணி முறிச்சுக்கிட்டாங்கன்னா அதனுடைய பலனை 2 பேரும் தான் அனுபவிக்கணும். ஆனா ஒரு பக்கம் பார்த்தா தன்னுடைய பிரச்சார கூட்டத்துல ஒரு எதிர்க்கட்சியா செயல்படலன்ற விமர்சனத்தை எல்லாம் தூக்கி எறிகிற வகையில திமுகவை ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுறது, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறதுன்றது மூலமா அதிமுக அண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளால திரும்பவும் ஒரு புத்துயிர் பெற்றுக்கிட்டு வருது. தேர்தல் பிரச்சாரத்துல கூட எடப்பாடி இந்த அளவு செயல்படுறீங்கன்னா அப்புறம் ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புல இருந்து அர்த்தமே இல்லையே. கச்சத்தீ விஷயத்திலையும் கூட கொஞ்சம் நல்லா தான் பேசியிருக்கிறார். பொருத்தமான நபர் அவர் தான். அதிமுக தான் தகுதி இருக்குன்னு நான் சொன்னேன். இதை பத்தி பதில் சொல்ற தகுதி, ஏன்னா ஜெயலலிதாவுடைய லெகசின்னு நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா அவருடைய நிலைப்பாட்டை தான் நீங்க எடுத்து சொல்லணும். எடப்பாடி எடுத்து சொல்லியிருக்கிறார், அதை நான் மறுக்கல. பிஜேபிக்கு எதிராக அவர் சொன்னதா நான் எதுவும் பார்க்கல. அவர்கள் எடுத்திருக்கிற விஷயத்தினால ஒன்றும் பிரயோஜனப்படாது, இது பெரிய பயங்கர எதிர்ப்பா. அவர் என்ன சொன்னார் வேலூர்ல, நாங்க எதுக்கு பிஜேபி எதிர்க்கணும், ஆளுங்கட்சியான திமுக தான் எதிர்க்கணும். ரொம்ப ரொம்ப பிரமாதமான தியரியை கொண்டாந்து இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நல்லா இருக்கு சார் உங்க தியரி. நீங்க பிஜேபிக்கு நீங்க யார்? கூட்டணி இல்லைன்ட்டீங்களே. கூட்டணி இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிஜேபிக்கு எதிராக கேண்டிடேட் போட்டிருக்காரா இல்லையா? அதுக்கு என்ன சார் அர்த்தம்? நான் லேமேனா கேட்கிறேன், அரசியல் அறிவற்றவன் இல்லை, ஒரு சாதாரண அறிவுள்ளன் அது கூட இல்லாதவனா கேட்கிறேன். பிஜேபிக்கு எதிராக இவர் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு எதிராக தானே அர்த்தம். அப்ப நீங்களும் எதிர்கட்சி தானே, ஸ்டாலினும் எதிர்கட்சி தானே. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினும் எதிர்கட்சி தான், எடப்பாடி எதிர்கட்சி தான். பிஜேபி செய்கிற தவறுகளை கண்டிக்கிற பொறுப்பும் கடமையும் உணர்ச்சியும் 2 பேருக்கு இருக்கு. ஆமாவா இல்லையா? இது என்ன சார் புது கதை விடுறாரு? எதிர்கட்சின்னா எதிர்க்க கூடாது. அப்ப ஆளுங்கட்சியா இருந்த மட்டும் நல்லா எதிர்த்து குமிச்சிட்டீங்களா? அவங்க சொல்றதுக்கு பூரா ஆமாஜாயம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு சொல்றாங்களே காவிரி விஷயத்துக்காக நாங்கள் 22 நாட்களை எவ்வளவு நாடாளுமன்றத்தை முடக்கினோம். எதுக்கு தெரியுமா முடக்கினாங்க? அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தோட தொடர்ந்து நடந்திருந்தால், சர்ச்சை இல்லாமல் இடையூறு இல்லாமல் நடந்திருந்தால், ஆந்திராவில் தெலுங்கு தேசமும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் இணைந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. காங்கிரஸ் அதை ஆதரிக்க முன் வந்தது. அந்த நாடாளுமன்றம் நிகழ்வுகள் இயல்பாக நடந்திருந்தால் அந்த தீர்மானம் அமலாயிருக்கும், தாக்கலாயிருக்கும், ஓட்டெடுப்பு நடந்திருக்கும், பிஜேபிக்கு பெரிய சங்கடம் வந்திருக்கும். அந்த சங்கடத்திலிருந்து பிஜேபியை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி தலைமையிலான, ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக எடுத்த ஆயுதம் தான் அந்த 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 ஒரு என்ன போலியான ஒரு ஆயுதம். காவிரிக்காக போராடினீங்களே, காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டீங்களா? இன்னைக்கு காலையில காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு தீர்வும் கிடையாது. ஏன்னா அதுக்கு அதிகாரம் இல்லை. இது நடக்குங்கிறனால சார் ஆணையம் வேண்டாம் வாரியம் அமைங்கன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு 40 வருஷத்துக்கு மேல நடந்த வழக்குல இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. வாரியம் அமைக்கணும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி அதிகாரம். அமைக்கலையே. அப்படி அமைக்காத பிஜேபியை பாதுகாக்கிறதுக்கு எடப்பாடி பண்ண வேலை தான் அந்த 22 நாள் நாடாளுமன்ற புறக்கணிப்பு. நான் ஏன் எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு எம்பிக்களை கட்டுப்படுத்துற அதிகாரத்தை ஓபிஎஸ் கொடுக்கல.
முதலமைச்சராக இருந்த எடப்பாடி தான் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். ம். அவருடைய தூண்டுதல் பேர்ல, அவருடைய அறிவுரையின் பேர்ல நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது பிஜேபிக்கு உதவி செய்யறதுக்காக, காவிரி பிரச்சனைக்காக அல்ல. நீங்க முடக்கி இருந்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுங்க. ரிசல்ட் இல்லையே, எங்க தொடங்குச்சோ அங்கேயே தான் இன்னைக்கு நிக்குது அந்த பிரச்சனை. அதனால ஆட்சியில இருந்த போதும் ஒரு பிஜேபி எதிர்க்கல, இப்ப எதிர்கட்சி ஆன பிறகு நான் இப்ப எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வியாக்கியானம் சொல்றாரு. ம். ஜெயலலிதாவின் ஆன்மா கூட இதை மன்னிக்காது. மோடி சென்னை வராருன்னா போயஸ் கடல்ல மதியானம் லஞ்ச் கொடுப்பாரு. அவர் பிளைட் ஏறி டெல்லிக்கு குஜராத் கூட போய் சேர்ந்துருக்க மாட்டாரு. சாயங்காலமே அடுத்த நாள் காலையிலே ஒரு எதிர்ப்பு அறிக்கை ஒன்று ஜெயலலிதா வரும். இஷ்யூ பேஸ்ட், மக்கள் பிரச்சனைகளுக்காக, தமிழ்நாடு உரிமைகளுக்காக இது தப்பு, மேகதாதுல அணை கட்ட அனுமதிக்க கூடாது, நீட்டின திட்டத்துக்கு அனுமதிக்க கூடாது, அணை பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்றக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு அறிக்கை வந்துகிட்டே இருக்கும். அத்தனையும் பிஜேபி சுரண்டி பார்க்கிற வேலை, அவர்களை உரசி பார்க்கிற அறிக்கை. சோ தோழமை வேறு, தமிழ்நாட்டு நலன்கள், தமிழ்நாட்டு உரிமைகள் வேறுங்கிறதுல ஜெயலலிதா ரொம்ப தெளிவா இருந்தார். அதுல ஒரு துளியாவது நீங்க அவரை ஃபாலோ பண்ணியிருந்தா நீங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருப்பீங்களா? அதனால எடப்பாடி பிஜேபி எதிர்க்கிறார் என்பது ஒரு ஒரு போலியான ஒரு பிம்பம்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. அவர் எதிர்க்கவே இல்லை, அவரே ஒத்துக்கிட்டாரு. இனிமேல் யாராவது அப்படி சொன்னீங்கன்னா தயவு செய்து சொல்லாதீங்க, கூசுது எனக்கு. இதுல அதிமுக மையப்படுத்தி பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரு, முன்னாடி நடந்த அதிமுக ஆட்சி வந்து பாஜகவோட சப்போர்ட்னால தான் நடந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ கூட்டணியில் பாமக வச்சிருந்த அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, பாமகவால் தான் கடந்த அதிமுக ஆட்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அப்ப யாருடைய ஆதரவுல தான் அதிமுக ஆட்சி நடந்து 4 ஆண்டு கால ஆட்சி நீடிச்சதுக்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் அணியில இருந்த 11 எம்எல்ஏக்கள் தான் காரணம். அவர் மட்டும் மீண்டும் தர்மயுத்தத்தை முடிச்சுட்டு போய் திரும்ப சேரலைன்னா அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும். நம்பர் இல்லையே. அதனாலதான் பிரதமர் மோடி தலையிட்டார். நாங்கள் அடுத்த கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் இன்னைக்கு வாய்களையே பேசுறாங்களே, அன்னைக்கு தலையிட்டாங்க. ஓபிஎஸ் அதை பொது பேட்டிலே போட்டு உடைச்சார். பத்திரிகை பேட்டிகள்ல, தொலைக்காட்சி பேட்டிகள்ல சொல்றார். பிஜேபிக்கார யாருமே மறுக்கல. இன்னைக்கு எல்லாரும் நாங்க பாதுகாக்கலையா, நன்றி கெட்டவர் எடப்பாடி ஏன் சொல்றாங்க? எத்தனையோ விஷயங்கள் நாங்க செஞ்சோமே, அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டீங்களே, அதான அர்த்தம். சோ இந்த ஆட்சி காப்பாற்றப்படுவதற்கு ஒரு கருவியாக இருந்தவர் மோடி. அந்த கருவிதான் அது நேரடியாக களத்தில் இயங்கிய கருவிதான் ஓபிஎஸ். அன்னைக்கு அவர் ஒத்துக்கலைன்னா அந்த ஆட்சியே இல்லை, கவிழ்ந்திருக்கு முன்னாடி. ஒரு அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதுல ரோல் இல்லை. 10.5% இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டு அந்த 2021 தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் அந்த ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் தான் முக்கிய காரணம்னு அன்புமணி கிளைம் பண்ணா அதுல உண்மை இருந்திருக்கும், நியாயமும் கூட. கடந்த ஆட்சிக்கு இவங்க எப்படி சார் பொறுப்பேற்க முடியும்? அது ஜெயலலிதாவால் வெற்றி பெறப்பட்ட தொகுதிகள் சார். ஜெயலலிதா ஒரு ஆளுமைக்கு கிடைச்ச வெற்றி சார். 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் இருந்த கட்சியை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது. ஜெயலலிதா ஏற்படுத்தி விட்டு போன வெற்றி அது. சரிதானா? 16 தேர்தலில் ஜெயலலிதா தானே இருந்தாங்க. அதுல எங்க பாமகக்கு என்ன இருந்தது? ஸோ அந்த விஷயம் வந்து அப்ப அவங்க சொல்றது மூலமா அதிமுகவை எதிரியா இருக்கிற அதிமுகவை டவுன் பண்றதுக்கான ஒரு சரி. அப்படிப்பட்ட அதிமுகவோட நாங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க பாமக. ஒரு வருஷம் முன்னாடி எல்லாம் பொதுக்குழு செயற்குழு எல்லாத்துலயும் 2 கட்சி துரோகிகள், நாங்க இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. எதுக்காக பேச்சு நடத்துறீங்க? பேச்சு நடத்தினதே ஒத்துக்கிறாரு. சரி, அப்படி நடத்திட்டீங்கல்ல, அரசியல் நாகரிகம் கருதி நாங்க நடத்தினோம் வந்துடுச்சுன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராம விடுதலை சிறுத்தைகளை பிடிச்ச ஏதோ ஒரு வார்த்தையை, கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவங்கள்ட்ட ட்ரை பண்ணாங்க, நாம் தமிழர்கிட்ட ட்ரை பண்ணாங்க, ரெண்டும் நடக்கலைங்கனால எங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. என்ன சார் இது? தர்மமா, நாகரிகமா? அதிமுக அம்பலப்படுத்துறாங்கன்னு ஒரு சிலர் சந்தோஷப்படலாம், நான் அதை ஆதரிக்கவே மாட்டேன். ஒரு பத்திரிகையாளர்னு பார்த்தா குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள் இருக்கணும் சார். நம்பி உங்களை வராங்க, எந்த சிவி சண்முகம் உங்களை யார் என்னை கொலை செய்ய ஏவினார்னு ராமதாஸ், அந்த ராமதாஸையே போய் 1 to 1 சந்திச்சார். நீங்களும் தைலாபுரம் கேட்ட திறந்து விடுறீங்க, 2 தடவை திறந்து விட்டீங்க, 2 தடவை பேச்சு நடத்துறீங்க. ஏதோ காரணத்தினால அந்த கூட்டணி நடக்கலைங்கிறதுக்காக இப்படி ஒரு கட்சியை நீங்க வீண் பழி சுமத்தலாமா? உண்மையானதாவே கூட அது இருக்கட்டும், வீண் பழி கூட வார்த்தையை கூட நான் திரும்பி வாங்கிக்கிறேன். அதை நீங்க சொல்லலாமா, விவாதிக்கலாமா? அப்ப சிவி சண்முகத்துக்கு என்ன பதில் சொன்னாரு? அந்த ரூமுக்குள்ள நடந்ததை நான் சொன்னா நாரிடும்னாரு. நான் சொல்றேன், அதை சொல்லுங்க, நாரட்டுங்கிறேன். நான் மக்கள் முன்னாடி எல்லாரும் அம்பலப்படணும். ஒண்ணு நாகரிகத்தோட நடந்துக்கோங்க, அப்படி இல்லையா எல்லாரும் அம்பலத்துக்கு வாங்க, மக்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறேன் நான். ஓகே. அதுல கோபத்தை தவிர அன்புமணி பேச்சுல உண்மை இல்லை. இப்போ இன்னொரு பக்கம் திமுக எம்பிக்கள் முன்னாடி எம்பிக்கெலாம் இருந்து தொகுதிகளுக்காக நிறைய செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் முன் வச்சு பிரச்சாரத்துக்கு போகும்போது நிறைய இடங்கள்ல இங்கே தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன் இங்கேருந்து ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல எதிர்ப்பலைகள் உருவாகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்களே கேள்வி கேட்குறாங்கன்ற ஒரு சூழல் உருவாகி. இது யதார்த்தமா எல்லா தேர்தல்களையும் எல்லா ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் நடக்கிற ஒரு குரல் தான், கேட்கிற குரல் தான், நியாயமான குரல் பல நேரங்கள் இருக்கும். தொகுதிகளுக்கு அதுக்கு உரிய
பதிலை சொல்ல வேண்டிய கடமை அந்த வேட்பாளர்களுக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் இருக்கு. ம். யதார்த்தம் என்னன்னா, எம்பிக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இவர்கள் எந்த இதெல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அதிகாரம், நேரடியான அதிகாரம் எம்பிக்களுக்கு கிடையாது. ஒரு குப்பை வாரல சாக்கடை தேங்கி கிடக்கு, ரோடு போடலைன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலர் தான் பொறுப்பு. அதற்கு அடுத்து ஒரு ஸ்டெப் மேல போனா எம்எல்ஏக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. எம்எல்ஏ போனதான் அதிகாரிகள் கேட்பான். அந்த அதிகாரமும் அவருக்கு தான் இருக்கு. எம்பிக்களுக்கு அந்த அதிகாரம் நேரடியாக நிர்வாகத்தில் அதிகாரம் செலுத்துகிற பதவி எம்பி பதவி அல்ல. நம்மளுடைய மாநில உரிமைகளை தேசிய அளவுல எடுத்துட்டு போறது, டெல்லியில போராடி வாதாடி வாங்கிட்டு வர்றது, உரிமைகள் பறிபோகாம பாத்துக்கிறது, இந்த கட்சியினுடைய கொள்கைகளை அங்கே அமல்படுத்துறது, எடுத்து சொல்றது, இதுதான் எம்பிக்களுக்கான வேலை. ஆனால் அந்த எம்பி ஓட்டு கேட்டு அந்த ஜீப்ல வர்ற போது பக்கத்துல மந்திரி நிக்கிறார், மாவட்ட செயலர் நிக்கிறார், ஆளுங்கட்சியோட மந்திரி நிக்கிறார் போது மக்களுடைய கோபம் அந்த மந்திரியை நோக்கி தான், தமிழச்சியை நோக்கி அல்ல, தமிழச்சி சார்ந்திருக்கிற திமுகவை நோக்கி. நிஜம் தானே, ஆட்சியில் இருக்கிறீங்க எனக்கு இதை செய்யலைன்னா பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். எல்லா ஆளும் கட்சியும் சந்திக்கிற சங்கடமான சூழல் தான் இது. இந்த ஆட்சியும் விதிவிலக்கல்ல. இன்னொரு சொல்லட்டுமா, பிரதமர் மோடி ரோட் ஷோ போறாருல, இறங்கி நடக்க சொல்லுங்க, மக்களை ஃப்ரீயா விடு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் நல்லா பண்ணிக்கோங்க, யார் வேணாலும் வாங்கன்னு சொல்லுங்க. 10 பேர்ல 9 பேர் கேள்வி கேட்பானா மாட்டானா? ஒரு டிரான்ஸ்லேட்டரை பக்கத்துல வச்சுக்கணும், அவன் கொச்சை தமிழ்ல தான் கேட்பான். இந்தியில பிரதமருக்கு சொல்லுங்க, தைரியம் இருந்தா மோடி பதில் சொல்லட்டும். எல்லாரையும் கேள்வி கேட்க மக்கள் தயாரா இருக்கிறாங்க. யாரும் இங்கே விதிவிலக்கல்ல. அது குறிப்பா ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கூடுதல் சங்கடமா வந்து விடியும், அவ்வளவுதான். ஆனா இந்த ரோட் ஷோ கூட முதல்வர் ஸ்டாலின் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒருத்தர் ஸ்டைல எதுக்கு இன்னொருத்தர் பண்ணணும்? நான் ரோட் ஷோ பண்ண, நான் சொல்லட்டுமா, நான் இறங்கி டீ குடிக்கிறேன், 4 பேரோட பேசுறேன் அப்படின்னு ஸ்டாலின் கேட்கட்டும். மோடி தைரியம் இருந்தா வந்து டீ குடிச்சு உட்காருங்க, டீ கடையில 4 பேர் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் சார், அவங்கவுங்க நேர கட்டுப்பாடுன்னு இருக்கு. பிரதமர் மோடி நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணும், டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிருந்தா அவருக்கு முடியுமா? ரோட் ஷோ கார்ல போற, இறங்கி நடந்து போனால் கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னேன். நடந்து போனா எத்தனை நாளில் அவர் பிரச்சாரம் பண்ணுவார்? கோயம்புத்தூருங்கிற ஒரு தொகுதி தான் இருக்கா? தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் தான் இருக்கா? இத்தனமான தேசம் முழுக்க சுத்தி வரணும், சாத்தியமா அது? சோ ஒருத்தருக்கும் இருக்கிற அந்த நேர கட்டுப்பாடுகளை, சூழல்களை புரிஞ்சுக்கணும். அவர் பண்றது நீ பண்ணுவாங்க, நீ இவர் பண்றது அவர் பண்ணுவாரான்னு கேட்டா சிறுபிள்ளைத்தனமா தானே இருக்கும். அதனால அதை தள்ளி விட்டுறலாம். அந்த விமர்சனத்தெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இப்போ இங்க பிரச்சாரத்துல முக்கியமான பாயிண்டா திமுகவில இருந்து முன்வைக்கப்படுது, முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி பேசுவது வந்து இந்த வெள்ள நிவாரணம் தொடர்பா மத்திய அரசு மாநிலத்தை வஞ்சித்திருக்கிறது அப்படிங்கிறது. கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ கேஸும் போட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அது விசாரிக்கும் போது கணக்கு வழக்கெல்லாம் கேட்பாங்க, அது கடைசியில் திமுகவுக்கு பின்னடைவா போய் முடியும்னு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வழக்கை வந்து இவங்க போட்டதுனால தற்போதைய சூழல்ல அது திமுகவுக்கு எக்ஸ்ட்ரா பலத்தை கொடுத்திருக்கா, பாஜகவுக்கு பலவீனத்தை கொடுத்திருக்கா? ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் எழுப்ப வேண்டிய குரல் இது. திமுக எழுப்புது. இப்படி கேஸ போட்டதுனால ஒரு 5000 ஓட்டு கூட வந்துடும், ஒரு 50 லட்சம் ஓட்டு, 5000 5 லட்சம் ஓட்டு கூட வந்துடும் நாடு மாநிலம் முழுக்க அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அது ஒரு துளி கூட அதுல உண்மை இல்லை. இதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்மை ஆள்கிற ஒரு நபர், தலைவர் ஆண்மை உள்ளவராக இருக்கணும், துணிச்சல் மிக்கவராக இருக்கணும். நீங்கள் மத்தியில் ஆள்வது யாராக இருந்தால் எங்கள் உரிமை, மாநிலத்தின் உரிமை நாங்கள் கேட்போம், கேட்டு பார்ப்போம், செய்யலையா நாங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகுவோம்னு சொல்லிட்டு அணுகிட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா அதை நான் வரவேற்கிறேன். அங்கே அந்த வழக்கு போனா இல்ல திமுகவே மாட்டிக்கட்டும் சார், மாட்டிக்கட்டும்ங்கிற நான், அம்பலப்படட்டும். இவங்களும் சில உண்மைகள் எடுத்து வைப்பாங்க, அவங்களும் சில உண்மைகள். நிர்மலா சீதாராமன் கேட்கிறாருல, நாங்க அந்த 5000 கோடி என்னாச்சு பிரஸ் மீட்ல கேட்டார்ல, நாளைக்கு அபிடேவிட்டா கொண்டு போய் போடுவாங்க, கவுண்டர் அபிடேவிட் அவங்களும் போடுவாங்க. இல்ல நாங்க அந்த 5000 கோடி கொடுத்தோம், அவங்க அதை சரியா பயன்படுத்தி இருந்தா அந்த 900 கோடியில ஒரு 850 கோடி இந்த இதுல இருக்கு அப்படின்லாம் விளக்கம் சொல்றேன். இல்ல உச்சநீதிமன்றத்துல போய் சொல்லுங்க, அம்பலத்துக்கு வரட்டும். இது நாள் வரைக்கும் நம்ம யாருக்குமே வராத புது விஷயம் கூட அங்கே அம்பலப்படட்டுங்கிறேன். அதுக்காக கேட்காம இருக்க முடியுமா சொல்லுங்க? மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்களே, வாய்க்கிலேயே பேசுறீங்களே. இந்த அதாவது வெள்ளம் ஏற்பட்டாலும் ஏற்படலைனாலும், பூகம்பம் ஏற்பட்டாலும் ஏற்படலைனாலும், இயற்கை பேரிடர்கள் எதுவானாலும், அது நடந்தாலும் நடக்கலைனாலும் ஒரு நிதி நிரந்தரமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிதி தான் அந்த 900 கோடி முதலமைச்சர் விளக்கம் சொல்றாரு. இந்த 5000 கோடி நான் கொடுத்ததுக்கு கணக்கு காட்டுங்கிறாங்க. அந்த கணக்கு நிச்சயமா உச்சநீதிமன்றத்தில் காட்ட தான் போறாங்க. திமுக தவறு செய்திருந்தால் அம்பலப்படணும், அம்பலப்படுத்தணும். பிஜேபி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருந்தால் அவர்கள் தானாகவே அம்பலப்படுவாங்க, அல்லது உச்சநீதிமன்றம் உலுக்கி எடுக்கிற அந்த உழுக்கெல்லாம் அந்த உண்மைகள் வெளியில வரும். அதற்கான முயற்சிகளை திமுக எடுக்கணும். திமுகனா ஆளுகிற திமுக எடுக்கணும், அவ்வளவுதான். திமுகங்கிற கட்சியை நான் சொல்லல, தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சியான திமுக பிஜேபியினுடைய அந்த நிஜ முகத்தை உச்சநீதிமன்றத்துல தோல் உரிச்சு காட்டணும், அம்பலப்படட்டும். நல்லதுதான் அது, 2 பேருமே அம்பலப்படணும். நல்லது இருந்தா பாராட்டுவோம், யார் நல்லது செஞ்சிருக்கா அப்போ தீர்மானத்துக்கு வருவோமே. ஆனால் அதற்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இது இந்த மாநிலத்தின் உரிமை சார்ந்த விஷயம்.
அப்போ அதே போல இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். ஒரு ஒரு ஆங்கில நாளிதழில் வந்த ஒரு விஷயம். அதாவது பாஜகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஊழல் புகார்கள் வந்து எந்த அளவுக்கு அப்படியே நிறுத்தி ஆதாரப்பூர்வமா வைக்கப்பட்டிருக்கு. பண்ணது 25 ஆமா. பேர் எதிர்க்கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் மேல வழக்கு இருந்தது. அதுல 23 பேர் மேல எல்லாரும் அங்க சேர 23 பேர் மேல வழக்க டிராப் பண்றீங்க. வெட்கக்கேடான உண்மை. அண்ணாமலை நிஜமாவே மனசாட்சி இருந்தா அதுக்கு நேரம் பதில் சொல்லிருக்கணும். எங்கேயோ நடந்தா எடுத்துட்டு வந்தீங்க பேசுறாருல, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அண்ணாமலை பேச வேண்டாம். மனசாட்சியுள்ள பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர்கள், அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் இதை பத்தி வாய் திறந்து பேசணும். நான் சொல்லட்டுமா? இவங்க வாயே திறக்க மாட்டாங்க. என்னது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்க பேசணும் அவசியமே இல்லை. எல்லாம் அம்பலத்துக்கு வந்தாச்சு. இல்ல ஆனா இது இந்த தேர்தல் காலத்துல தேர்தல் களத்துல எதிரொலிக்கிற தயவு செய்து மறந்துருங்க சார். அவன் என்ன, நான் தான் சொல்றேன்ல, 100க்கு 80 பேர் 85 பேர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிருப்பான். இப்ப நடக்க போறதெல்லாம் திருவிழா நடக்கிற சில கூத்துக்கள் மாதிரிதான். இன்னைக்கு ஒரு டிராமா நடக்கும், நாளைக்கு ஒரு டிராமா நடக்கும், சரிதானா? அங்க ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும், இங்க விடிய விடிய ஒரு நாடகம் நடக்கும், ஹரிச்சந்திரா நாடகம், அது இது நடந்துட்டு இருக்கும். அது மாதிரிதான் இதெல்லாம். இதுக்கும் ஓட்டை மாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த 15% தான் எனக்கு தெரியும். என் அனுபவத்துல நான் சொல்றேன். மற்ற எல்லாரும் ஆல்ரெடி டிசைட் பண்ணிருப்பான். வரட்டும் அவனை வச்சுக்கிறேன்னு கிராமங்கள்ல சொல்லுவான்ல, இந்நேரம் முடிவு பண்ணிருப்பான். வரட்டும்னு சொல்றது ஸ்டாலின் ஐயா, மோடி ஐயா, எடப்பாடிவா தெரியாது, நமக்கு முடிவு எடுத்திருப்பான். அந்த மீதம் இருக்கிற அதிகபட்சம் 20% வாக்காளர்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் எல்லாரும் இந்த கூத்துக்களை நடத்துறாங்க. நான் ஒன்னும் ரகசியத்தை சொன்னா நீ தாங்க மாட்டேன், அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த சவால்கள் எதிர் சவால்கள் எல்லாம் அந்த 20% மனசுல வச்சுதான். அந்த 20% யார் தான் சார் இப்ப நெருங்கிட்டு இருக்காங்க நீங்க? அப்படி எல்லாம் கணக்கு போடுறதுக்குலாம் எந்த ஃபார்முலாவும் வரல. அந்த மெஷின் எங்கேயும் கண்டுபிடிக்கல. நீங்க எங்கேயாவது வேணா கிடைச்சா வாங்கிட்டு வாங்க. பாரிஸ் அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமா இது நெருங்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறது. நான் அப்படி அப்படி இல்லை, எல்லாருமே முயற்சி எடுக்கிறாங்க. எல்லாரையுமே நம்ம வாழ்த்தணும். ஜனநாயகம் அதை அனுமதிக்குது. எல்லோரும் இங்கே களமாடட்டும். அப்படி களமாடுற போது அது லெவல் பிளேயிங் கிரவுண்டா இருக்கணும்ன்றதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நீங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியை நீ களமாடுன்னு சொல்லலாமா? மன்மோகன் சிங்கோ, சோனியாவோ அல்லது நரசிம்மராவோ, வாஜ்பாயோ, அத்வானியோ வேற யாரையுமே ஜெயில போட்டுட்டா தேர்தல் நடத்தினாங்க? இன்னைக்கு கெஜ்ரிவாலை பிடிச்சி ஜெயில போட்டு 2 தேர்தல் நடத்துறீங்க. பஞ்சாப்லயும் டெல்லியிலையும். அவர் கட்சியோட தலைவர் ஒரு மாநிலத்தில் அவரே முதலமைச்சரா இருக்கிறார். நீ கைது பண்ணி உள்ள போட்டு தேர்தல். உங்களுக்கு வெக்கமா இல்ல? வங்கி கணக்கு முடக்குறீங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி அக்கௌண்ட்ல கொடுக்குற பணத்தை அவங்க கோடி கணக்குல செலவு பண்ண போறான். எல்லா கட்சி மாதிரியும் அக்கௌண்ட்லன்னு ஒரு பணம் செலவு பண்ணணும். வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ற போது தனியா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ரூல் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இந்த தேர்தலுக்கு அந்த அக்கௌண்ட்ல தான் பணத்தை போட்டு நீங்க வீட்டுல செலவு பண்ற கணக்கு பூரா எழுதிக்கிட்டே வரணும். அப்படி அனுப்ப போற அந்த அக்கௌண்ட்ல எங்க இருந்து அனுப்புவாங்க? அந்த கணக்கை நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க. இதுதான் லெவல் பிளேயிங் கிரவுண்டா? இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே இங்க இடம் இருக்கு. அந்த 20% வாக்காளர் மத்தியில சில மாநிலங்கள் இது வேறுபடலாம். 30% கூட முடிவெடுக்காம இருப்பான். கட்சி தொண்டர்கள் இந்த 5 ஆண்டுகள்ல பட்ட பாடு, அனுபவிச்ச நல்ல விஷயங்கள் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குல்ல. இதுலயே இந்த தொண்டர்கள்னு ஒரு 40% இருக்காங்கன்னா மீதம் இருக்கிற 60ல 30% 40% டிசைட் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு அனுபவிச்சோம், நம்ம நல்லதை அனுபவிச்சோம், அவருக்கு தான் போடணும், நம்மளை படாத பாடு படுத்திட்டான், இவனை நொங்கு எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பான்னு சொல்றேன். மீதம் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்கு எல்லாரும் வந்து களமாடுறாங்க. நானும் தான் அதை தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கிறேன். அதுதானே சார் எலெக்ஷன் ரிசல்ட். அவன் எங்க சாயிறானோ அவன் தான் ஆட்சிக்கு வர போறான். அவன் எங்க ஜாயிலே அவன் தான் தலையில துண்டை போட்டு போக போறான். ஒரு ஒருத்தர்லயும் நடக்கிறது தானே இது. காங்கிரஸ் கட்சியின் இந்த வங்கி கணக்கு முடக்கமாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து தற்போதைய சூழல்ல பண்றாங்கன்னு பாஜகவுக்கு ஆப்போசிட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சாலும் கூட, ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நாங்க சரியா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நாங்க வந்து இன்னும் கடுமையா தான் செயல்படுவோம். அப்படியா? ஊழலை ஒழிக்கிற லட்சணம் தான் எலக்டோரல் பாண்ட். நீங்க இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்தீங்களா? சரி, நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்க தான் கொண்டு வந்தோம் அமித்ஷா எல்லாரும் சொல்றாங்கல்ல. எதுக்காக அதை மூடி மறைச்சிங்க? சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட பிறகு உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற ஸ்டேட் பேங்க் சேர்மனை அனுப்பிவிட்டு 4 மாசம் அவகாசம் கொடுங்க. அந்த 4 மாசம் என்னைக்கு வரைக்கும்? ஜூன் 30 வரைக்கும். என்ன நடந்து முடிஞ்சிருக்கும்? எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட். அப்போ நோக்கம் என்ன? தேர்தலில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. தேர்தல் நடந்து முடிவு வரைக்கும் யாரும் வாயை தரக்கூடாது. யார் எது கேட்டாலும் பேசாம இருக்கணும்னு கமல் ஒரு படத்தை சொல்லுவார்ல, அது மாதிரி பேசாம இருக்கணும்னு சேர்மனை போய் மிரட்டுறீங்க. இல்ல, இதன் மூலமா டிரான்ஸ்பரன்சி வந்து எங்க வந்துச்சு? பிரதமர் மோடியே எதுக்காக மறைச்சிங்க? ஏன் பயந்தீங்க? இன்னைக்கு வரைக்கும் பல உண்மைகள் வரல. இன்னைக்கு 18,000 பாண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. எதுக்காக மறைச்சிங்க? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அடுத்தடுத்த விசாரணையில நாங்கள் போட்ட முதல் உத்தரவுலயே தெளிவா உத்தரவு போட்டிருக்கோமே, எல்லாத்தையும் வெளியே சொல்லணும். ஏன் ஒரு தடையும் சொல்ல வைக்கிறீங்க? அப்ப நாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடுன்னு சொன்ன பிறகு கடைசியா போய் ஒரு டீட்டெயில கொண்டு கொடுக்குறீங்க. அதுக்கு யார் நிர்வாக தலைமை? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வெட்கப்பட்டிருக்கணுமா கூடாதா? அந்த நிர்மலா சீதாராமனுக்கு யார் தலைமை? கூட்டு பொறுப்புக்கு யார் தலைமை? பிரதமர் மோடி. வெட்கப்படணுமா கூடாதா? நல்லதுக்கு தான் பண்ணினா அவர் தானே சார் பிரஸ் மீட் வச்சிருக்கணும். சார், இந்த விவரங்களை சொல்லியிருக்க வேண்டிய முதல் நபர் பிரதமர் தான்.
இவ்வளவு எலக்ட்ரல் பாண்ட் பிரிண்ட் பண்ணோம், ஸ்டேட் பேங்க் இவ்வளவு கொடுத்துச்சு, இவ்வளவு வந்திருக்கு, இந்த கட்சிக்கு இது போயிருக்கு, ஏன் சார் வாயை திறக்கல? இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதமர் வாய் திறக்கல. தப்பு நடந்திருக்கு. கருப்பு பணத்தை ஒழிச்ச லட்சணத்தை சொல்லவா? ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் 410 கோடிக்கு பாண்ட் வாங்கியிருக்காங்க. குவிக் செயின் ஏதோ ஒரு சம்திங் ஒரு கம்பெனி, அந்த பேரே அப்படிதான், ஏன்னு அப்படி சொல்றேன். சரி, நான் விவரம் எல்லாம் வந்து 410 கோடிக்கு ஒருத்தர் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்க. அவன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்? போய் கம்பெனி பேரை போய் தேடி பார்த்தா அந்த கம்பெனி அந்த அட்ரஸ்ல இல்ல. யார் டைரக்டர்ஸ்? இல்ல. அப்போ ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ், ஆர்ஓசின்னு ஒன்று இருக்கு. நீங்க சாதாரண நீங்களும் நானும் ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெடோ லிமிடெட் கம்பெனியோ ஆரம்பிக்கணும்னா அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க உள்ளுக்குள்ள என்ன பனியன் சட்டி போட்டுக்கிற வரைக்கும் கலர் கேட்கற அதை மாடத்தை தவிர மீது எல்லாத்தையும் கேட்பான், நீங்களும் நானா போனா. ஆனா இவ்வளவு கோடிகளுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு கம்பெனி இப்படி பண்ணியிருக்கான், அவன் யாரான்னு கேட்டா டீட்டெயிலே இல்லை. கருப்பு பணத்தை ஒழிச்ச லட்சணம் இதுதானா? அப்ப ஸ்டேட் பேங்க் கேட்டுக்கணும்ல, ஏன் தம்பி இங்க வா, 410 கோடிக்கு வாங்குறியே, என் அக்கௌண்ட்ல கொண்டாந்து ஒயிட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், அக்கௌண்ட் தான் ஒயிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி, நீ யாரு, எங்க இருந்து வந்துச்சுன்னு ஸ்டேட் பேங்க் கேட்க மாட்டான். அவனுக்கு தேவை பணம் தான். பட் 410 கோடி நம்ம அக்கௌண்ட்ல இருந்து விழுற போது நீங்க யாருன்னு கேட்பான். சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் கேட்பான். அந்த அக்கௌண்ட் என்ன, குறைஞ்சபட்சம் ஒரு இது ஆய்வு அரை மணி நேரமா அது பண்ணுவான். பண்ணீங்களா? பண்ணல. அந்த 410 கோடி பல கட்சிகளுக்கு போயிடுச்சு, அது அதிகபட்சம் பிஜேபிக்கு போயிருக்கு. கருப்பு பணத்தை எப்படி சார் ஒழிச்சிங்க? சரி, 46 கோடி ரூபாய் நஷ்டம்னு ஒரு நிறுவனம் ஐடில தாக்கல் பண்ணிருக்கு. அவன் 200 கோடிக்கு மேல பாண்ட் வாங்கி கொடுத்துருக்கான். நான் கேட்கிறேன் சார், அவனே 46 கோடி கடல்ல இருக்கான், நஷ்டத்துல இருக்கான், எப்படி 200 கோடி சில 100 கோடிக்கு பத்திரம் வாங்கினா? அப்ப அந்த காசு எந்த காசு? எவனோ அடிச்சுட்டு வந்து கொடுத்த கருப்பு பணம். உங்ககிட்ட கொடுக்குறீங்க, நீங்க அந்த கம்பெனில உங்க அக்கௌண்ட்ல போட்டு அந்த அக்கௌண்ட்ல அப்படியே பாண்டு வாங்குறீங்க, பாண்ட் வாங்கி கட்சி கொடுத்துறீங்க, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறீங்க. இதுதான் ஒழிக்கிற லட்சணமா? இனிமேலும் மக்களை முட்டலாக்காதீங்க. படிச்சவனுக்கு பூரா இந்த அடிப்படை உண்மை தெரியுங்கிறனாலதான் பிஜேபி பயந்தது, பிரதமர் மோடியும் பயந்தார். ஆனால் ஒரு என்ன சொல்றது, ஒரு வாராது வந்த மாமணியா உச்சநீதிமன்றம் கடுமையா நடந்து கொண்டு இந்த விஷயத்தை அம்பலத்தைப்படுத்தலைன்னா ஒரு ஒரு பகல் கொள்ளை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு சட்டங்களை திருத்தினாங்க சார். நீ யாருன்னு சொல்ல வேண்டாம், நீ யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டாம், நஷ்டமா இருந்தாலும் கொடு, உன் கம்பெனி வெளிநாட்டுல இருந்தாலும் கொடு, வெளிநாட்டு கம்பெனி இங்க இருந்தாலும் கொடு. என்ன சார் அக்கிரமம் அது? அப்ப என்ன பாடுபட்டாலும் எந்த மூட்டையா பணத்தை வச்சிருக்கா கொண்டாந்து பத்திரமா கொடுத்துரு, உன்னை எதுவும் கேட்க மாட்டோம். இதுதான் நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிற லட்சணமா சார்? இனிமேலும் அதை யாரும் நம்ப வேண்டாம் சார். ஆனா இந்த விஷயத்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட திமுக கொண்டு போய் சேர்க்குதா? அவங்களும் ஏதோ ஏன்னா அவங்களும் தான் 500 கோடி, உனக்கு மார்டின் எதுக்கு 500 கோடி கொடுத்தாருன்னா பதில் இல்லையே. ஆனால் ஒரு நேர்மையை கொஞ்சம் ஒத்துக்கிடணும். மார்டின் எங்களுக்கு 500 கோடி கொடுத்தான்னு ரிட்டர்னா போய் கொடுக்குறாங்க. பிஜேபி அதை கூட செய்யல. அல்ல, அதை பண்ணிட்டோம்னு அந்த மார்டினுக்கு ஏதாவது சலுகைகள் பண்ணிருக்காங்கன்னு யாராவது எடுத்து சொன்னால் நிச்சயமா திமுகவும் குற்றவாளி கொண்டு நிற்கும். அந்த மார்டின் என்ன சலுகை அனுபவிச்சார், அல்லது எந்த நடவடிக்கை எடுக்கிற அவசியம் ஏற்பட்டு எடுக்காமல் விட்டாங்க அப்படின்லாம் பின்னாடி ஒருவேளை வந்தா திமுக தலைகுனிவு தான், சங்கடம் தான். ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ 4 முனை போட்டின்னு சொல்றதுக்கு காரணமாக இருக்கிற நாம் தமிழர் வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொஞ்சம் தனித்துவமாக இருக்குது ஒரு பக்கம் பார்க்கும்போது. ஸோ அவர்கள் அதை வைத்து அதே போல் வந்து அவங்களுடைய கட்சியில் வேட்பாளர்கள் இருக்கிற ஒரு ஜனநாயக முறை இப்படிங்கிறது வகையில் இதெல்லாம் மக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மை நெருக்கடிகள் சொல்ற இளைஞர்கள் தான் சீமானை நோக்கி போறாங்க அதிகப்படியா. பெண்களும் தான், இளைஞர்களும் தான் போறாங்க. அந்த செக்டர்ல தான் அடைய வேண்டிய இலக்கை பெருமளவு அடைஞ்சிட்டார் சீமான், அதை யாருமே மறுக்கல. அதனாலதான் 7% ஓட்ட வாங்கிக்கிட்டே இருக்கிறார், கூடிக்கிட்டே இருக்கு. 1%, 1%, 2% கூடிக்கிட்டே போகுது. அது மட்டுமே போதுமா? பொதுமக்கள் என்று சொல்லப்படுகிற பிற செக்டார் இருக்காங்கல்ல, விவசாயிகள், தாய்மார்கள், ப்ரொஃபஷனல்ஸ், வேலைக்கு போற வயசானவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, பொதுமக்கள்ன்ற ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல அவங்களை நோக்கிய பயணத்தை சீமான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ஜனரஞ்சகமான அரசியல், வெறும் கொள்கை சார்ந்து பேசினா யாரும் கிட்ட வரமாட்டாங்க. சித்தாந்த அரசியல் அதுக்குன்னு வர்றவன் தான் வருவான். சீமானுடைய பாடி லாங்குவேஜ், அவர் வெளிப்படுத்துகிற ஓரல் லாங்குவேஜ், இதை ரசிக்கிற கூட்டம் தான் எப்போதும் அவர்கிட்ட இருப்பான். அதனால சின்னத்தை பத்தி அவர் கவலைப்பட வேண்டாம் நான் சொன்னேன். என்ன சின்னனால அவருக்கு அந்த ஓட்டை தேடி பிடிச்சு போடுவான். ஆனால் அது போதாது, மற்றவங்களும் வந்தாதான் அது அவரை நோக்கி வர முடியும். மற்றபடி ஒரு 40 தொகுதியில 20 தொகுதியில பெண்களை நிறுத்துறேன்னு சொன்னதோட நிக்காம செஞ்சு காட்டினது, இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஜனநாயகத்துல நாம் அனைவரும் ஆதரித்து என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இல்ல அவருடைய பேச்சிலேயாக இருக்கட்டும், அவங்க சொல்ற அந்த முடிவுகள், கொள்கை முடிவுகள், வாக்குறுதிகளே இருக்கட்டும், விவசாயத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. எல்லாமே சொன்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல பாமக தான் முதல் முறையாக வேளாண் பட்ஜெட்னு டம்மி பட்ஜெட் அவங்க தான் முதல்ல போட்டாங்க. நிழல் பட்ஜெட் அப்படின்னு போடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, நான் அந்த கட்சி மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். அவர் வெளியிடுற அறிக்கையெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அறிவார்ந்த அறிக்கைகளா இருக்கும்.
சுற்றுச்சூழல்ல தொடங்கி இந்த மாநிலத்தின் உரிமைகள், நதிநீர் விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களை ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையெல்லாம் அறிவுபூர்வமா இருக்கும். வேளாண் பட்ஜெட்டை தொடர்ந்து பல ஆண்டுகளாக வெளியிட்டு இருக்கிற ஒரே கட்சி பாமக தான். யாரு செய்யல, எல்லாரும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அது மட்டும் போதுமா? தேர்தல் நேரத்தில் அந்த பாமக பண்ற சேஷ்டைகள்னாலதான் அவங்களே பல நேரங்கள்ல அரசியல் ரீதியா அடி வாங்குறாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதை தாண்டி மேல வளர முடியலையே. ஏன்? இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, இவ்வளவு நல்ல கருத்துக்களை ராமதாஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த அறிக்கையெல்லாம் புத்தகமாவே போடலாம். அவ்வளவு நல்ல அறிக்கைகள், அந்த கண்டென்ட் நான் சொல்றேன். ஏன் வர முடியல? அந்த 6% ஏன் தாண்ட முடியல? அதேதான் சீமானுக்கும் பொருந்தும். அவர் கொடுத்த வாக்குறுதி நல்லதா இருக்கலாம், விவசாயம் இருக்கலாம். அவர் இன்னும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு. கொள்கை ரீதியா ஜனரஞ்சக அரசியல் ஒரு வார்த்தையை சொன்னேன். அது என்ன அர்த்தத்தை சொல்றேன்னு சீமானுக்கும் தெரியும். சீமான் அதை இப்போதைக்கு விரும்பலைங்கிறது எனக்கு தெரியும். நான் என் பாதை இதுதான், என் செயல் இதுதான். ஓட்டு போடுறேன் போடு, போடாதான் போ. 21 தேர்தலில் பொது மேடையிலே அவர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு அவர் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறார். ஒரு வகையில் அதை பாராட்டலாம். கடைசி வரைக்கும் பிரயோஜனம் தருமாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு. இங்க வந்து ஒவ்வொரு கட்சியுமே இந்த கள்ள கூட்டணி, குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் பாஜகவை மையப்படுத்தி கள்ள கூட்டணின்ற அந்த விஷயத்தை தங்களுடைய பிரச்சாரம் ரெண்டுலயுமே உண்மை இருக்குன்னு தான் தோணுது. நம்ம ஆரம்பத்திலே நல்லா விவாதிச்சோம். அவர் பிஜேபி பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சத்தம் கொடுக்க மாட்டாரு. கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற சொல்றாரு. திமுகவும் பிஜேபி தான் கள்ள கூட்டணி எடப்பாடி சொல்றாரு. அதை லேசா உறுதிப்படுத்துற மாதிரி இல்ல சந்தேகத்தை வலுப்படுத்துற மாதிரி அண்ணாமலையோட வேட்புமனுல அவ்வளவு தப்பு இருக்கு. திமுக ஒரு துளி கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. நீங்க எதிர்ப்பு தெரிஞ்சா வேட்புமனு தள்ளுபடியா இருக்கும், அண்ணாமலை நின்று மாட்டலாம் சொல்லல. உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல சொல்லிடுச்சு, சின்ன தவறுகளுக்கு வேட்புமனை தள்ளுபடி செய்யக்கூடாது. யாரும் மறுக்கல. ஆனால் உங்களுடைய அடிப்படை கடமை இல்லையா அது? உங்க வேட்பாளருக்கு எதிராக அவன் குரல் கொடுக்குறாங்கல்ல, அப்ப அவங்க வேட்பாளர்களை வேட்புமனு தப்பு இருக்குன்னு நீங்க சொல்ல. நாம் தமிழர் அந்த பெண் எப்படி வெளியில துணிச்சலா பேட்டி கொடுத்தாங்க, புக்கை கையில வச்சுக்கிட்டு இந்த பாருங்க 40ஆம் பக்கத்துல 56வது விதி என்ன சொல்லுது படி. அந்த துணிச்சல் எங்க போச்சு திமுகவுக்கு? ஏன் வாய் திறக்கல? அந்த மௌனத்துக்கு காரணம், மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? சாதாரண திமுக தோட்டம் கேட்பார்ல, எடப்பாடி கேட்பார்ல, கேட்டாரு, அதுக்கு பதில் சொல்லட்டும். அப்ப ரெண்டுலயுமே உண்மை இருக்குன்னு சொல்றேன். ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி ஒரு இரவுல கூட்டணி மாதிரி ஆட்சியிலே அங்க வகிச்ச கட்சி தான் திமுக. நாளைக்கு 240 இடம் 250 இடம் ஜெயிச்சிடறாங்க பிஜேபி. 400ங்கிற இலக்கெல்லாம் காணாம போய் ஒரு 25 இருந்து ஆட்சி அமைச்சிடலாம். திமுக 25 ஜெயிச்சிருது. ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்ல எல்லாமே சாத்தியம். ஏன் சொல்லுங்க? யாருக்கும் வெக்கம் கிடையாது. நிறைவா நான் கேட்குற விஷயம் சார். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பிஜேபி சொல்றது போட்டிங்கிறது பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே தான், இந்த பக்கம் சொல்றது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான். என்ன இருந்தாலும் நாங்கள் திராவிட பங்காளிகள் எங்களுக்குள்ளதான். ஸோ இங்க இதுல போட்டின்றது யாருக்கு? பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேவா? நிச்சயமா எத்தனை இடங்கள் எவ்வளவு வாக்கு செய்ததெல்லாம் விட்டுடுங்க. இன்னைக்கும் எனக்கு கண்ணு கட்டிய தூரம் எதிர்காலத்திலையும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான். அதனுடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், யாரு கூட சேர வைக்கலாம். பிரதான போட்டிங்க இந்த 2 கட்சிக்கு தான். பிஜேபியினுடைய இலக்காக எதிர்கால லட்சியமா இருக்கலாம், பிரதான கட்சிக்கு மாற்றா நாம இருக்கணும்னு நம்ம வாழ்த்தலாம். ஆனா நீங்க இன்னும் அந்த இடத்த அடையல. அந்த இடத்த அடையணும்னா தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை நீங்க முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இந்த உரிமைகளுக்காக ஒரு பாதிப்பு வர்ற போது நீங்க தமிழ்நாட்டு பக்கம் நிக்க பழகிக்கிட்டீங்கனாலே நீங்க அந்த இடத்துக்கு வரலாம். வாழ்த்துக்கள். ஓகே சார். பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?